டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்த கே மேப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் போன வீடியோவில் சொல்லாமல் விட்டேன். அதை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இது என்னென்னா, இப்போ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? சிக்மா எம் உள்ள ஏதாவது ஒரு நம்பர், பை கேபிட்டல் எம், இந்த மாதிரி 1 2 3. ஸோ இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த 1 அப்படின்றது இந்த பைனரி தான், 001 010 இந்த 3 இப்படி இருக்கிறது. இதில் இந்த ஸ்மால் எம் அப்படின்னா மின் டேர்ம் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன், கேபிட்டல் எம்னா மேக்ஸ் டேர்ம் அடிஷன். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் எம்னா மின் டேர்ம் மல்டிப்ளிகேஷன், கேபிட்டல் எம்னா மேக்ஸ் டேர்ம் அடிஷன். ஸோ இந்த சிக்மானா சம்மு, பைனா ப்ராடக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஸோ இந்த 1 2 3ன்ற நம்பர் வந்து பைனரி. பைனரின்றது இது ஏபிசி தான். 0 இருந்தால் டேஷ், ஓகே, ஏ டேஷ் பி டேஷ் சி. இது என்ன அப்படின்னா, இங்கே எம் மின் டேர்ம் அப்படின்னு இருக்கனால உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன். இங்கே சிக்மான்றனால இது வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ இதோட ஆப்போசிட் தான் அப்படியே. ஸோ இது மேக்ஸ் டேர்ம் அப்படின்னால உள்ள எல்லாம் ப்ளஸில் இருக்குது, எல்லாம் ப்ளஸில் இருக்குது. இது ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனால இன்டூவில் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்வாங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட். இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். லைட்டாக ஒன்று மட்டும் தான் மாறும். இது எப்படி கொடுத்தாலும் கொடுத்துருக்க நம்பர் 1 போட்டு மற்றதுக்கெல்லாம் 0 போட்டுடணும். இந்த மாதிரி மின் டேர்ம் சிக்மா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 எல்லாம் குரூப் பண்ணி என்ன வருதோ அதை எழுதணும். இந்த மாதிரி மேக்ஸ் டேர்ம் போட்டாங்கன்னா 1 எல்லாம் போட்டு 0வை குரூப் பண்ணணும். ஆனால் 0வை குரூப் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சும்மா இங்கே எழுதியிருக்கேன் இந்த எக்ஸ்பிரஷன், ஏ டேஷ் பி ப்ளஸ் சி இப்படின்னு இந்த மாதிரி மேக்ஸ் டேர்ம் பை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1 எல்லாம் போட்டுட்டு 0 எல்லாம் போட்டு 0வை குரூப் பண்ணோம். 0வை குரூப் பண்ணால் இப்படி வருதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இதோட ஆப்போசிட் தான் ஆன்சர். அதாவது இங்கே ஏ பார்னா இங்கே ஏ, இங்கே இன்டூனா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே பினா இங்கே பி பார், இங்கே ப்ளஸ்ஸுனா இன்டூ, சினா சி பார். இதுதான் வந்து பிஓஎஸ். இந்த மாதிரி கொடுத்ததுனால இதை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடுவோம். ஸோ இதில் வந்து இந்த சைட்டு, ஓகேவா, அதை மேட் ஃபார் மேத் அப்படின்னு இருக்கும். இந்த ஹாட் ஏர் பலூன் ஐக்கான் அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நான் சொல்கிறதோட நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள், ஸோ இது பண்ணால் இந்த 2 குரூப் ஆகிடுச்சு. இப்படி குரூப் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். இந்த 0 வரும், இந்த பக்கம் ஏ டேஷ் அப்படின்னு. நெக்ஸ்ட் அப்படியே 3 வேரியபிள் பார்ப்போம். 3 வேரியபிளில் என்ன பண்ணலாம், இது கொடுப்போமா, இப்படி கொடுக்கறதுனால இது 2 தான் பண்ணும், 3 பண்ணால இது உங்களுக்கு க்ளீனாக புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. இந்த ப்ளூ கலரோட எக்ஸ்பிரஷன் இது, ரெட் கலரோட எக்ஸ்பிரஷன் இது. இங்கே கொடுத்து பார்ப்போம், இதை கொடுக்காம விடுவோம். இதில் நடுவில் ஒன்று டோன்ட் கேர் அப்படின்னு இருக்கும். டோன்ட் கேர் நான் சொல்கிறேன், கொஸ்டினில் வரும், அதுதான் எக்ஸ். ஸோ இப்படி கொடுத்தா சி. இதை 4 இது 2 கேன்சல் ஆகிடும். இதை பண்ணும்போது இந்த 0 1 கேன்சல் ஆகிடும், இந்த 1 ரிமைனிங், இது வந்து சி அப்படின்றது. இப்போ நம்ம 4 வேரியபிளில் பார்ப்போம். 4 வேரியபிளில் இந்த கார்னர் அட்ஜஸ்ட்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு 4 கார்னரை பார்த்துருவோம், ஓகேவா. இப்படிதான் இந்த 4 கார்னரும் போன வீடியோவில் சொன்னால அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு. இதை பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், டாப் கார்னர் இப்படி இருந்ததுன்னா அந்த 4 கார்னரு, இது 4 மேக்ஸிமம். அதான் இந்த 2 கார்னரும் ஆல்ரெடி இந்த கார்னரில் கவர் பண்ணாலும் இந்த 2 மட்டும் பண்ணுறதோட அதான் 4 பண்ணுறோம் இல்லையா, மேக்ஸிமம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், கார்னர் பண்ணலை, மேக்ஸிமம் போகணும் 8. அதனால் இந்த மாதிரி. ஸோ கட்டாயமாக இந்த வெப்சைட்டை வந்து அதாவது கூகுளில் போட்டாலே வரும், கே மேப் சால்வர் அப்படின்னு போட்டோன்னே மேட் ஃபார் மேத் அப்படின்னு வரும், ஓகேவா. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா. இதில் வந்து எக்ஸ் அப்படின்றது டோன்ட் கேர் அப்படின்வாங்க. இது எப்படின்னா, இங்கே கொஸ்டினில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஸோ இது விசிபிளாக இருக்கா, ஜூம் பண்ணுமா, ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் வேரியபிள்ஸ், 5 வேரியபிள். இது இந்த எம்மு மின் டேர்ம்ஸு, ஓகே. 1 பண்ணோம். இந்த டோன்ட் கேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டோன்ட் கேர் கொடுத்தா என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல எக்ஸ் போடணும், ஓகேவா. எக்ஸ் எப்படின்னா நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நமக்கு ஏதோ குரூப் பண்ணுறதுக்கு வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா. ஸோ இப்படி இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், எக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டோன்ட் கேர். டோன்ட் கேர்னா எக்ஸ் போட்டுக்கணும், அதை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. வேறு ஏதாவது காம்பினேஷன்,
இப்படி போட்டால் இந்த லாஸ்ட் 2 இது ஓகேவா? இது அடிஷன் பண்ணலாம். இப்போ 5 வேரியபிள் தான் முக்கியம் இல்லை, அதுதான் பார்க்கணும். 5 வேரியபிள் நான் சொன்னேன் ஏ ஈக்குவல் டு 0, இந்த ஏ ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இங்கே தனி, இங்கே தனி. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இந்த இதுக்கு ஏ அப்படியே வரும், ஏ டேஷ் அப்படின்னு வந்து இப்படி வந்திருக்கும். இதில் பண்ணால் என்னவோ பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் அப்படின்னு நீங்கள் வந்துடும். இந்த இதுக்கு ஏ, ஏன்னா ஏ கட்டாயமாக ஏ வரும், பிசி இப்படின்னு வந்துடுச்சு. சரி, ஒரு வேளை இதே இடத்துல கொடுத்தா என்ன ஆகும், அந்த ஏ வந்து கேன்சல் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை 4த்தை ஒரு குரூப் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெட் கலர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் ஏ கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது இந்த 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி வரும்போது ஏதாவது ஒன்றுத்துல என்ன வருதோ அதுதான் வரும். ஆனால் ஏ கேன்சல் ஆகிடும் 2த்துலேயும் மிக்ஸ் ஆனால். ஓகே, போன வீடியோ கரெக்டாக கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது யூஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் நினைக்கிறேன், சிம்பிள். ஆக்சுவலாக இது நீங்கள் தான் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு என்னது மேட் ஃபார் மேத் இல்லை கேமேப் சால்வர் அப்படின்னு போட்டு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.